எப்பவுமே என்கிட்ட விரால் மீன் பிடிக்கிறதுக்கு சரியான அளவுல இருக்கிற கொக்கிகளை தாங்க அதிகமா என்கிட்ட கமெண்ட்ல கேட்பாங்க. 10ல இருந்து 20 வரைக்கும் நான் எல்லா அளவுல இருக்கிற கொக்கிகளையும் நான் விரால் மீனுக்காக பயன்படுத்தி இருக்கேங்க. விரால் மீனுக்கு ரொம்பவும் பிடிச்ச உணவான சிறிய அளவுல இருக்கிற கெண்டை மீனை முதற்கொண்டு பிடிக்கிறதுக்கு என்கிட்ட கொக்கி இருக்குங்க. இது எவ்வளவு சிறிய அளவுல இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. இது மூலியமா விரால் மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான மீன் குஞ்சுகளை என்னால ரொம்பவும் சுலபமா பிடிக்க முடியுங்க. எனக்கு தெரிஞ்சு விரால் மீன் பிடிக்கிறதுக்கு சரியான அளவுல இருக்கிற கொக்கி என்கிட்ட எதுன்னு கேட்டீங்கன்னா நான் 15ஆம் நம்பர் அளவுல இருக்க இந்த கொக்கியை தாங்க சொல்லுவேன். ஏன்னா நான் சிறு வயதுல இருந்து இந்த கொக்கியை பயன்படுத்துற எனக்கு இது வரைக்கும் மாட்டின விரால் மீன் தப்பிச்சதே கிடையாதுங்க. அப்ப 15ஆம் நம்பர் அளவுல இருக்க இந்த கொக்கியை பயன்படுத்தும் போது நமக்கு கண்டிப்பா விரால் மீன் மாட்டும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நமக்கு மாட்டும். ஆனா வாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்காக நாங்க ஒரு கோளாறான விஷயத்தை இதுல பண்ணுவாங்க. இந்த ரகசியத்தை உங்ககிட்ட யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா பார்க்க வேடிக்கையா இருந்தாலும் இதுதாங்க உண்மை. அந்த 15ஆம் நம்பர் அளவுல இருக்க அந்த கொக்கியை கொஞ்சம் கோணையா வளைச்சு விட்டாலே போதும் விரால் மீன் ரொம்பவும் அருமையா நமக்கு மாட்டுங்க. இது என்னடா பித்தலாட்டமா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. அதை நான் உங்களுக்கு விலாவரியா சொல்லுறேன். விரால் மீன் வாயில ஒரு தடவை இந்த கொக்கி முழுங்கிருச்சுன்னா அது திரும்ப வரும்போது ஒன்னு கீழ்த்தாடையிலயோ இல்ல மேல் தாடையிலயோ பாத்தீங்கன்னா நல்லாவே மாட்டிக்கும். இது மூலியமா விரால் மீன் உங்ககிட்ட இருந்து தப்பிக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இது என்னுடைய அனுபவத்தில இருந்து நான் சொல்லுறேன். விரால் மீனை நீங்க பிடிச்சே ஆகணுங்கிற பேரில நீங்க ரொம்பவும் கோணையா வளைச்சு விட்டுறாதீங்க. அதை கண்டிப்பா விரால் மீன் கண்டுபிடிச்சிரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல பதிவை தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.